மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலில் 100 தீவிரவாதிகள் உயிரிழந்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் நேற்று வெற்றிகரமாக இந்தியாவால் நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் இதில் 100 தீவிரவாதிகள் பலியானதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் இதில் 100 தீவிரவாதிகள் பலியானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான விவரங்கள். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே மற்றும் திமுக சார்பில் TR பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் பேசப்பட்ட விவகாரங்கள் தொடர்பாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதில் ஆபரேஷன் சிந்தூரில் எத்தனை தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் என்பது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது, அதாவது மொத்தம் இந்த ஆபரேஷன் சிந்தூரில் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அனைத்து கட்சி கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்ததாக தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. நேற்று வரை 80 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்பொழுது மத்திய அரசு சார்பில் இது தொடர்பான விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதில் ஆபரேஷன் சிந்தூரில் மொத்தம் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அனைத்து கட்சி கூட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அனைத்து கட்சி கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்தவரை தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலில் மத்திய அரசிற்கு அனைத்து கட்சிகளும் உடன் இருக்கும் எனவும், இந்த விவகாரத்தில் மத்திய அரசுடன் ஒத்துழைப்பு, அதாவது மத்திய அரசிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எத்தனை தீவிரவாதிகள், அதாவது 9 முகாம்கள் அளிக்கப்பட்ட நிலையில் எத்தனை தீவிரவாதிகள் உயிரிழந்தார்கள் என்ற அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் இதுவரை வெளியிடப்படாத நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல் தெரிவித்திருக்கிறார். அதில் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் மூலம் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டு இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார்.